முருங்கைக்கீரை தொக்கு பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து மசாலா வறுக்க போகிறோம். அதுக்கு தான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன். வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம், சேர்த்தோம்னா கசப்பாயிரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலர் மாறாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம். அதே கடாயில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவு நல்லா இறுக்கமாக பிடிச்சா ஒரு கையளவுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். முருங்கைக்கீரையை நல்லா அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம வதக்கிறப்பவே பார்த்திங்கன்னா லைட்டாக கலரும் மாறி வந்துடும். அந்த மாதிரி நல்லா வத்தியும் வரும் பாருங்கள். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிடுவோம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. பார்த்துட்டு நல்லா கீரையில் தண்ணியே இல்லாமல் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வறுபடும். பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா வதக்கியாச்சு. தண்ணியே இல்லாமல் நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது கீரையும் ஆற வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா கீரை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். கீரையும் மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. முதல்ல இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீரை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறணும். அப்போ தான் வந்து அடுத்து கீரை போட்டு அரைக்கிறப்போ இது குறப்பாக இல்லாமல் நல்லா வலுவலுப்பாக தெரியும். அதனால் இந்த மாதிரி முதல்ல மசாலாவை போட்டு அரைச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கீரையும் நல்லா ஆறி இருக்குது. கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பாருங்கள் நல்ல ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நல்ல புளிப்பாக காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுக்கோங்க, அப்போ நல்லா வந்து அரைப்படும். ஏன்னா இல்லைன்னா வச்சுக்கோங்க ஒரு மாதிரி அரைக்கிறப்ப சவுண்டு ஒரு மாதிரி வரும். அதுக்கப்புறமா அரையும் படாது, வலுவலுப்பு வராது, அந்த திப்பியாக அப்படியே நிற்கும் புளி. அதனால் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பையும் சேர்த்துடலாம். அரைச்சிடலாம். நல்லா பாருங்கள், மருதாணி அரைச்ச மாதிரி இருக்குது. தொக்கு அப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாவது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள். அந்த புளிப்பு, அந்த காரம், முருங்கைக்கீரையோட டேஸ்ட் எல்லாம் சேர்த்து அப்படியே எச்சி ஒரு அளவுக்கு இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிச்சிடலாம். தாளித்தா அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ தாளித்து விட்டுறலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துடலாம். கடுகுளுந்து பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா அந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும். அப்போ தான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். நல்லா கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். நம்ம எக்ஸ்ட்ரா காரெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா மிளகாயே நம்ம முன்னாடி அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். அதனால எக்ஸ்ட்ரா காரெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காரம் மிளகாத்தூள் கூட இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. லைட்டாக கலந்து விட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம புளியெல்லாம் ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அது பாட்டுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் 6 மாதம், நான் 1 வருஷம் கூட அது பாட்டுக்கு இருக்கும். நல்லா அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதை எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கடாயை சும்மா விடுவோமா, கடாயில் இருக்கிறதையும் சும்மா விடக்கூடாது. அதையும் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு அதையும் சாப்பிட்றோம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே பிணைங்க. சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் போட்டு பிசைகிறேன். ஆறுன சோறாக இருந்தால் கையிலே பிசைஞ்சிக்கலாம். கையில் பிசைகிறது தான் டேஸ்ட். நல்லா பிசைஞ்சாச்சு. அப்படியே எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சி ஒவ்வொரு உருண்டையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு உருண்டையை சாப்பிட்டோம்னா சும்மா சொல்லக்கூடாது, அப்படி இருக்கும்.
ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம தொக்கு இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் செய்கிறப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தழை எடுத்திருக்கேன். நல்லா மல்லித்தழை வந்து தண்ணி நல்லா கழுவி தண்ணியை வடிய வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த தண்ணி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா அந்த ஈரப்பழம்லாம் போயிருச்சு பாருங்கள். இந்த டைமில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறட்டும், அரைச்சிக்கலாம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு இந்த மாதிரி கையில் பிடிச்சா நல்லா கை நிறைய ஒரு கையளவுக்கு இருக்கணும் புளி. இப்போ அதே கடாயில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்ல புளியை வந்து கொதிக்க விட்டுறலாம். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கெட்டியாக வரும் பார்த்திங்களா புளி, அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் வந்து நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சு போட்டு அரைச்சிருக்கலாம். ஆனால் அந்த நல்லா கரைச்சிருக்கிறது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்காக அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்காக இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே வதக்கி வச்ச மல்லித்தலையை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை பொரிய விட்டுறலாம். அவ்வளோதான் பாருங்கள். நல்லா படப்படப்பட நல்லா பொரிஞ்சு கலரும் பாருங்கள் லைட்டாக மாறி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஆறினதும் இதையும் ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா வெந்தயம் கடுகு அதையும் சேர்த்துடலாம். அடுத்து மிளகாத்தூள், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம அரைச்ச மல்லித்தழை. அடுத்து உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுணும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா மசாலா கூட நல்லா அந்த கொத்தமல்லி தழை புளி எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். அவ்வளோதான், இது ரெடி. அடுத்து வந்து தாளிப்பு. இதை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னா கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா மல்லித்தலையோட மனம் வந்து ரொம்ப வெளியில் போயிடும். அதனால் கொதிக்க வைக்காமல் அப்படியே போட்டு கலந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 150 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, அடுத்ததாக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருவோமா. கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு 10 பல் பூண்டு, ஒரு 6 வரமிளகாய் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்ல பருப்பு வந்து பொன்னிறமாகணும், அது வரைக்கும் வறுத்து விடலாம். பூண்டு பருப்பு எல்லாம் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். எல்லாமே நல்ல கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான தாளிப்பு ரெடி. இப்போ வந்து நம்ம தொக்கில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறமா ஸ்டவ்லாம் ஆன் பண்ண தேவையில்லை. அப்படியே தாளிப்பு ஊற்றி நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், அருமையான கொத்தமல்லி தொக்கு ரெடி. அவ்வளோதான் ரெடி. இதை அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகாயின்னு சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். வெளியிலேயே கூட 1 வாரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஆனால் ஒரு 6 மாதம் 5 மாதம்லாம் இப்போ நிறைய செஞ்சு நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்பப்போ சுடு சோறு செஞ்சு எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 1/2 கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதையே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு 10 போல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாயும் நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ கொதித்து 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி தக்காளியில் இருக்க தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டா தான் நம்ம அரைக்கிறப்போ நல்லா வலுவலுப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த தோலோடது வந்து திப்பி திப்பியாக இருக்கும். இப்போ உரிச்சு எடுத்தாச்சு. மிளகாயில் இருக்க அந்த காம்புகளையுமே நம்ம பிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம்,
1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ இது ரெண்டையும் வறுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா படபடன்னு வெடிச்சு வரும். அந்த டைமில் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ பவுட்ரும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தக்காளியும் மிளகாயும் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வலுவலுப்பாக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தாளிச்சிடலாம். கடாய் வச்சு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து, நல்ல கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஏன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் வேணும் இல்லையா, அதனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட் அதை சேர்த்துட்டு அது கூடவே கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணியிருக்கோலையே அந்த பவுடரையும் சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோலையே அந்த புளியும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது வெந்து நல்லா அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு ஊறுகாய் தனியாக வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்குவத்துக்கு ஓரளவுக்கு கிரேவி பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ நல்லா அந்த இருக்கிற அந்த தண்ணியும் வற்றி நல்லா பார்த்திங்கன்னா ஊறுகாய் பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நல்லா புளிப்பாக காரமாக இனிப்பாக எல்லாமே கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஊறுகாய் சைடிஷாக மட்டும் இல்லை, நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் இது போல் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு சைடிஷ் பிரச்சனையே இருக்காது. 200 கிராம் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். ரெண்டுமே நல்லா படப்படன்னு வெடித்து வரும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் நம்ம வெட்டி எடுத்திருக்க இஞ்சியை சேர்த்துடலாம். இஞ்சியை நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இஞ்சி இந்த அளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கணும். அடுத்து முதல்ல வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடுகு வெந்தயம், அதையே பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. நல்லா இது போல் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி இல்லாமல் தான் பவுட்ரு பண்ணி அதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்குன இஞ்சி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றி அரைச்சிடக்கூடாது, இது மட்டும்தான் இருக்கும் அரைக்கணும். புளி பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக இஞ்சி வதக்குனா அதே கடாயில் தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா ஊறுகாய் அந்த எண்ணெய் மிதந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அதே போல் கருவேப்பிலை நல்லா அந்த பச்சையெல்லாம் இல்லாமல் நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச இஞ்சியை சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வெந்தயம் கடுகு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அந்த மசாலா கூட வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை சேர்த்துக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நம்ம புளி ஊற்றிருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே இஞ்சி ஊறுகாய்க்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டா அந்த இனிப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெல்லம் இனிப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கலந்து விட்டு அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ கூட மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டாலும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின அந்த புளி தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. எல்லாமே வற்றி அந்த எண்ணெய் மட்டும்தான் அந்த இஞ்சியோடு சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் ஒரு துளி தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க.
இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த கடாயில் கூட ஊறுகாய் ஒட்டாத அளவுக்கு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக ஏதாவது ஒரு பருப்பு சாதம் இல்லைன்னா சாம்பார் அப்புறம் தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நம்ம பூண்டு ஊறுகாய் இஞ்சி ஊறுகாயெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக சட்னி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஆசையை தூண்டும் இல்லையா, அந்த மாதிரி இது போல் நீங்களும் ஊறுகாய் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பாட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஈரமே இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊறுகாயை போட்டு வச்சிங்கன்னா 6 மாதம் என்ன 1 வருஷம் வரைக்கும் கூட ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் ஊறுகாய் எடுக்கிற ஸ்பூனும் கூட ஈரப்பதம் இல்லாமல் காய வச்ச ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஊறுகாயில் அந்த பூஞ்சை மாதிரி பிடிக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். ஒரு மாங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஊறுகாய்க்கு தகுந்தா போல். ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. இது போல் சின்னதாக போட்டால் தான் நல்லா ஊறுகாய் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டீமில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இதை கரெக்டாக ஒரு மாங்காய் தான் இது. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் மாங்காயை வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாங்காய் இந்த ஆவிலே வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். மாங்காயை வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மாங்காய் வந்து சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம 2 நாள் கிட்ட ஊற வச்சா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. இது போல் ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா மாங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம 2-3 நாள் ஊற வச்சா போலயே இருக்கும். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு. எப்பயுமே ஊறுகாய் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உப்பு போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், சூப்பர். மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு 1 ஸ்பூன். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வறுத்து வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். நல்லா படப்படப்படன்னு வெடிக்கும் பாருங்கள். வெந்தயமும் சரி கடுகு சரி நல்லா படப்படன்னு வெடிக்கும். அப்போ எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக ரொம்ப கருக விடாமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதே சமயம் வெந்தயமும் நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடும். எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். கடுகும் வெந்தயமும் பவுட்ரு பண்ணியாச்சு. நல்ல பவுட்ரு பண்ணிக்கோங்க. குறகுறப்பெலாம் இல்லாமல் நல்ல பவுடராக இருக்கணும். நைஸாக இந்த மாதிரி பவுட்ரும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். கெட்டும் போகாது, மனமும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். அடுப்பு வந்து ஆன்லேயே இருந்து நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா மிளகாத்தூள் வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும் இல்லையா. அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதனால் காரம் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பவுட்ரு, வெந்தயமும் கடுகும் பொரிச்சு அந்த பவுடரை இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காயில் தாளிச்சதை ஊற்றிடலாம்.
ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் நம்ம கரெக்டாக அந்த ஒரு மாங்காய்க்கு 50 மில்லி எண்ணெய் சரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஊறுகாய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கருவேப்பிலையோ இல்லை வெள்ளைப்பூண்டோ ஏதாவது இது கூட சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அதனால் கருவேப்பிலையும் சேர்க்க வேண்டாம், வெள்ளைப்பூண்டும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஈஸியான முறையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் நம்ம வந்து உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்ம மாங்காய் ஊறுகாய் தாளிப்போம் இல்லையா. இது போல் ஆவியில் வேக வச்சா உடனடியாக தாளித்து நம்ம ஊறுகாய் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படியே வெளியில் வச்சாலுமே அதிகமாக கெட்டு போகாது. ஒரு 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்குமே இந்த ஊறுகாய் உங்களுக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். சட்டுன்னு ஒரு சைடிஷ் தேவை அப்படின்னு நினைக்கிறப்போ எடுத்து 1 ஸ்பூன் ஊறுகாய் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டீமில் வேக வச்சுருக்கிறதுனால அந்த புளிப்பு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. மாங்காய் ஊற அந்த புளிப்பு சுவை வந்து நல்லா அந்த எண்ணெயில் இறங்கி வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பாக காரமாக அந்த வெந்தயத்தோட மனம் அப்படி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது போல் இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சீசன் தான் மாங்காய். அதனால் நீங்கள் மாங்காய் வாங்கிட்டு இது போல் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடிஷ் பிரச்சனையே இருக்காது. சட்டுன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காயை முதல்ல துருவி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நெல்லிக்காய் இருக்கும். அது வந்து 200 கிராம் நெல்லிக்காய் 10 இருந்தது. அதையும் தான் இப்போ துருவி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே பச்சையாகவே துருவி எடுத்துகிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு காயை மட்டும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காயை துருவி எடுத்தாச்சு. இப்போ மசாலா வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை வறுத்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா வெடித்து வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். இது போல் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச நெல்லிக்காயை சேர்த்துருங்க. நெல்லிக்காய் போட்டு இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 2 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண பார்த்திங்களா, அந்த பவுட்ரு இதில் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்துருவோம். இந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதையே கலந்துருவோம். அந்த நெல்லிக்காயோட இந்த வெல்லம் சேர்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் வாயிலேயே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இனிப்பு புளிப்பு அது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்ந்து வர்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கரைஞ்சதுமே அவ்வளோதான், நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி போட்டோம்னா முழுசாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால அந்த முழுசாக இருந்தால் நம்ம வீட்டில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. நெல்லிக்காய் முழுசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒன்று சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது வந்து தொக்கு வந்து எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு வெளியில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பரான நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தொக்கு ஊறுகாய் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காயில் பண்ணிங்கன்னா. பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாவக்காயை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காயை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காய் சீவுற தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் துருவி எடுத்துட்டேன். பாருங்கள், தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடிப்படியாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது போல் துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸி வந்து இந்த மாதிரி துருவி எடுக்கிறது தான். துருவின பாவக்காயை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட அந்த உப்பு வந்து ஊறுற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாவக்காயை உப்பு போட்டு எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே புழிஞ்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கையில் இப்படி எடுத்து நல்லா இறுக்கமாக புழிஞ்சிக்கோங்க. அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாவக்காயில் இருந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு பாவக்காய்க்கு ஒரு லெமன் சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊறட்டும். நம்ம அதுங்களையும் மசால் வறுத்து எடுத்துக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கடுகு வந்து நல்லா வெடித்து வரும் பார்த்தீங்களா, கடுகும் வெந்தயமும் நல்லா வெடித்து வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி தான் எடுக்கணும், தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த மசாலா பவுட்ரு பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பாவக்காயை வறுத்து எடுத்துடலாம். பாவக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம துருவி வச்சோம் இல்லையா பாவக்காய், அதை இதில் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பாக வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்ல மொறுமொறுப்பாகணும். பாருங்கள், பாவக்காய் எந்த அளவுக்கு வறந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்து ஆற வச்சிங்கனாலும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி வறுத்துருக்கேன். இப்போ இதை எடுத்துருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மொத்தமும் கறிக்கிறோம். பாவக்காயை இது போல் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. கையில் இப்படி நசுக்கணுன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா பவுட்ரு போல் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போ அதே கடாயில் தான் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அதிக ஹீட்டாக இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்தோம் இல்லையா பாவக்காய், அதையும் சேர்த்துருங்க. மிளகாத்தூள் 1 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து நம்ம பவுட்ரு பண்ண பார்த்திங்களா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகி போயிடும். அதனால் உங்களுக்கு பக்குவத்தை பொறுத்து, உங்கள் தீ பக்குவத்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சோலையா அதை ஊற்றிடலாம்.
எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அந்த புளி ஊற்றுற தண்ணி மட்டும்தான் இதில், வேறு தண்ணி கிடையாது. புளியை கரைச்சி தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பாவக்காயில் உப்பு போட்டு ஊற வச்சு தான் புளிஞ்சிருக்கும். அதனால் அதில் உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கணும். இது நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதித்து நம்ம அந்த புளி ஊற்றின பார்த்திங்களா, அந்த தண்ணி வற்றி எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை கொதிக்க வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையெடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும் வெல்லம், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான், அதை சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் அது வெல்லம் போட்டதுக்கப்புறம், அதுக்கு மேலே வேண்டாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். கசப்பே தெரியாது. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த தொக்கு. நீங்கள் சைடிஷாக கூட வச்சுக்கலாம். அதே போல் சாதத்தில் போட்டு நீங்கள் குழம்பு சாப்பிட முடியும், பாவக்காய் குழம்புலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெல்லம் வந்து உங்கள் விருப்பம். இனிப்பு போட்டால் கொஞ்சம் அந்த பாவக்காய் கசப்பு இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் இனிப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நம்ம பாவக்காயை வறுத்ததுலேயே அந்த கசப்பு எல்லாமே போயிருச்சு. கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொக்குகள்லாம் நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தொக்குலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறது. நீங்களும் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க. புளிப்பு, இனிப்பு, கசப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இதில் இருக்கிறப்போ டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போவாது அதிகமாக லெமன்லாம் கிடச்சிதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாறு எடுத்து ஃப்ரீசரில் வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஊறுகாய் செய்யலாம். கிளைமேட் சரியில்லையே, எப்படி ஊறுகாய் செய்கிறது, வெயிலில் வச்சு ஊற வச்சு 2 நாள் ஊற வைக்கணும் அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த பிரச்சனையே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து நம்ம எலுமிச்சை ஊறுகாய் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எலுமிச்சை எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வந்து ஊறுகாய் பண்ண போகிறோம். இதை முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கலாம். சும்மா ஒரு ரஃபாக 4-3 வெட்டி எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 5-6 போட்டு எடுத்துக்குருவோம். விதையெல்லாம் தனியாக எடுக்க வேணாம், விதையோடையே தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா 4 இப்படி கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது வந்து நம்ம இஷ்டப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண லெமனை குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். குக்கரில் தான் இந்த ஊறுகாய் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் நம்ம வெட்டின ஊறுகாயை சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு நான் வந்து நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பூண்டு எடுத்துருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி சைஸ்க்கு வெட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒரு 20 பல் பூண்டு இருக்கும் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம், நம்ம எப்பயுமே பொங்கலுக்கு ஸ்வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த வெல்லம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா கலர் வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல மிளகாத்தூள் வந்து நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்னாலே கொஞ்சம் காரம் இருக்கணும். அதனால் உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன். ஏன்னா அந்த பவுடர் வந்து அந்தளவுக்கு அதிக காரம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் போடுறீங்க அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து கல் உப்பு எடுத்திருக்கேன். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி கையை இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கையளவுக்கு இருக்குன்னு பார்த்திங்களா, அந்த உப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணியும் பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றக்கூடாது, முங்கி வர அளவுக்கு. லெமனுக்கு உள்ளேயே இருக்கணும் அந்த தண்ணி. பாருங்க, இவ்வளோதான் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கரெக்டாக லெமனுக்குள்ளே முங்கி இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப மேலாப்பில் இது வரைக்கும் ஊற்றணுன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஊறுகாய் வந்து கொல கொலன்னு வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுடலாம். இதுக்கப்புறம் எதுவும் நம்ம சேர்க்குறதில்ல, அப்படியே மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா லெமனை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சாச்சு. அடுத்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஊறுகாய்க்கு பவுட்ரு பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகம் போட்டோம்னா கசக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ரெண்டையும் பொரிய விட்டுறலாம். நல்லா ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அப்புறம் ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஊறுகாய் தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் எப்பவும் போல் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன பல் பூண்டில் ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதுமே எண்ணெயில் போட்டு இது பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, கடுகும் வெந்தயமும் அதையும் சேர்த்துடலாம். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நல்ல கலருக்காக மிளகாத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமனை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இந்த ஊறுகாய் வந்து நமக்கு வந்து கொலகொலல் தான் இருக்கும். வேக வச்ச லெமனை அப்படியே தாளிப்பில் ஊற்றி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஊறுகாய் வந்து நல்ல ஒரு பக்குவமாக இருக்கும் பாருங்க. லைட்டாக அப்படியே ரெடி ஆயிரும். நல்லா இருக்கும். ஒரு புளிப்பு, இனிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் எல்லாம் போட்டிருக்கனால ஊறுகாய் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் ஊற வச்சு செய்கிறத விட ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வெளியிலே வைக்கலாம், கெட்டெல்லாம் போகவே போகாது, அது பாட்டுக்கு இருக்கும். இது கூட கொஞ்சம் வினிகர் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துடலாம். வினிகர் சேர்க்குறது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. இப்படியே இருந்தாலும் நல்லா கெட்டு போகாமல் ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுருக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா 1 வருஷம் 2 வருஷம் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 3 மாதம் எப்படி நம்ம வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஈரமே இல்லாத ஒரு பாட்டிலில் தான் போட்டு வைக்கணும். ஸ்பூன் எடுக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா, ஊறுகாய் எடுக்கிறப்ப நம்ம வந்து அப்படியே கழுவிட்டு வந்து அப்படியே ஊறுகாயில் விடுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூசணம் பிடிச்சி போயிடும் நம்ம ஊறுகாய். அதனால் எப்பயுமே ஊறுகாயை யூஸ் பண்ணுறப்போ ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணணும். கிண்ணமாக இருந்தாலும் ஸ்பூனாக இருந்தாலுமே ஈரம் இல்லாமல் தான் அந்த ஊறுகாயை போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் ஊறுகாய் வந்து பூசணம் எடுக்காமல் இருக்கும். நிறைய பேர் இந்த தப்பு செய்வாங்க, சீக்கிரம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஊறுகாய். அதுக்கான காரணமே நீங்கள் ஈர ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுக்கிறதுனால தான். நீங்கள் காஞ்ச நல்லா ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த ஊறுகாய் கெட்டு போகாது. அதே போல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரமும் ஸ்டீலில் பண்ணக்கூடாது, ஒன்று பிளாஸ்டிக்கில் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் நல்லா சுத்தமாக தொடச்சி ஈரமே இல்லாமல் நல்லா ஈரம் இல்லை அப்படின்னு 200% தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊறுகாயை அதில் போட்டு வைக்கணும். அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே போல் சிலர் வந்து ஊறுகாய் வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா. அந்த ஊறுகாய் கசப்புக்கு காரணம் நம்ம இது லெமன் வெட்டுறப்போ பார்த்திங்கன்னா அந்த விதையை சேர்த்து வெட்டிடுவோம். அந்த விதையை வெட்டினாலே கசப்பு வந்து அதிகமாக வரும். அதனால் அந்த விதை வெட்டி எடுக்கிறப்போ விதையை வந்து பார்த்து வெட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊறுகாய் கசப்பு இல்லாமல் இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ் இந்த ஊறுகாய்க்கு. சரியா? அவ்வளோதான், அருமையான 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். 1/2 கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக வெட்டி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள். அடுத்து உப்பு, சிக்கனில் உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால் உப்பு போட்டுருவோம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், போட்டு கலந்துருவோம். அவ்வளோதான், கலந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். அதுக்குள்ளேயே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அடுத்து வெந்தயம் 1/2 ஸ்பூன், கூடவே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது மாதிரி 2 துண்டு பட்டை. கருக விடாமல் நல்லா படப்படன் வெடிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயமும் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. அவ்வளோதான், இது நல்லா பாற வச்சு பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அந்த எண்ணெய் மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கூட அந்த சிக்கனில் இருக்க ஈரம் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா
தண்ணி இல்லாமல் சிக்கன் வந்து நல்ல மொறு மொறுன்னு இந்த மாதிரி வறுத்தாச்சு. அப்படி வறுக்கணும், அவ்வளோதான். வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்துடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு போட்டாலுமே அந்த போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுறணும். அதுலேயும் இஞ்சி பூண்டு போடுறதுலேயும் அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதையும் நல்லா இந்த மாதிரி அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அவ்வளோதான் பாருங்கள். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா ஈரம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து ஒரு 2-3 ஸ்பூன் அது சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா ஊறுகாய் மசாலா, அதையும் சேர்த்துருவோம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் முன்னாடியே, ஆனால் அந்த மசால் போட்டதுக்காக கொஞ்சம் உப்பு போடலாம். அதனால் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நான் மிளகாத்தூளெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 3 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு. பார்க்குறதுக்கு வரைக்கும் எவ்வளோ கிரேவி மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.